T20 வேர்ல்ட் கப்பில் நியூசிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்ப முக்கியமான மேட்ச் நியூசிலாந்துக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆப்கானிஸ்தான் கூட பெரிய தோல்வியிலேருந்து வராங்க. வெஸ்ட் இண்டீஸ் 2 வெற்றிக்கு அப்புறம் வராங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற நிலமையில தான் வந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நியூசிலாந்து பவுலர் செமையாக போட்டாங்க. டக்குன்னு விக்கெட் விழுந்துச்சு. 7 விக்கெட் 8 விக்கெட்லாம் விழுந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரூதர்ஃபோர்டு மட்டும் நின்று தனியால் 39 பாலில் 68 ரன் அடித்தார். ஸோ அதனால ஒரு 150ன்ற ஸ்கோரை டார்கெட்டாக வச்சாங்க. நியூசிலாந்து இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிடுவாங்க தான் பார்த்தோம். பட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் செமையாக போட்டாங்க. எல்லாருமே டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க வந்தவங்கெல்லாம். ஸோ கடைசியில் ஃபிலிப்ஸ் மட்டும்தான் தனியாக போராடிட்டு இருந்தார். இதனால் நியூசிலாந்து இந்த மேட்சை தோற்று வேர்ல்ட் கப் சூப்பர் 8லேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ கேன் வில்லியம்சன் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா கடைசி 2 ஓவரை டேரியல் மிச்சலுக்கும் மிச்சல் ஸ்டார்னருக்கும் கொடுத்தது தான். அதில் தான் 40 ரன் போச்சு. இல்லைனா இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருப்பாங்க நியூசிலாந்து. இப்போ வேர்ல்ட் கப்பில் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் தான் குவாலிஃபை ஆக போகிறாங்க. சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.